அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் பேச்சே கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்பனி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஏய் ஏன்டா குந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லி கேட்டா பழு இல்லா. ஓ ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கேட்ற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளாளுங்க அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, கல்லுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சுடுங்க. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்தான் பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சி கிள்ளதுக்கு இம்புட்டு போய் வேலையை விட்டு வந்து உட்காந்து. ஏன்னா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு பண்ணுங்க. அவசரப்படாது. ரெடியா இருக்கீங்க? தைரியத்தை விடப்படாது. சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கிறா பாத்து போன ரோட்ல போற கூட கண்ணு தெரியல. வெள்ளடிச்சு பிரேக் பிடிச்சு போன குழந்தா போயிடுவா. ஏன்னா போலீஸ் போனவன் கையில மாட்டின அட்டு வர ஆடி அத்து போடுறாத்து. பணம் வெட்டி விட்டு பாத்துவீங்க. பரவாயில்ல ஈரல்ல பிரச்சனையா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? ஆமா, கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்ல உப்பு இருக்கு. நமக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்குமா? ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர் போங்க, உங்களுக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கும். ஒரு குழந்தை ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர். கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க மாமா. கை வலிக்குத மாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தர மாமா. எல்லாம் ரெண்டு ஒரே இடத்தில் இங்க தானே இருக்குது. கம்மியான விலையில நம்ம சத்யாவில கிடைக்குது. இப்ப கை வலிக்கல மாமா, நம்ம சத்யா என்ற சந்தோஷம் தான். ஆமா சிங்கா என்னோட நம்பிக்கையான விக்ஸாக்ஷன் 500 அட்வான்ஸ் கொடுப்பா. மற்ற ஜலதோஷ மாத்திரைகளை விட இது தலைவலி ஜலதோஷம் மட்டும் இல்லாம இருமலில் இருந்து நிவாரணம் தரும். இன்னொரு புயல் வருது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மதத்தெல்லாம் மறந்துட்டு சமமா வாழணும்னு தான் இப்ப எல்லாருமே நினைக்கிறாங்க. சாதியை வச்சு அரசியல் பண்றவங்க திரும்ப அதையே பேசி மாறணும்னு நினைக்கிறவங்க மாற விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாட்டே சாமியா பாக்குறீங்க, மனுஷன் எங்க பிரிச்சு பாக்குறீங்க. நம்மளை பிரிச்சு வைக்கிறதுக்கு பின்னாடியும் பிரிவினையை விதைக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்புறம் இந்த சென்னை RCB மேட்ச்லாம் மட்டும் ஏங்க நம்ம வெறி கொண்டு பாக்குறோம்? நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது பகையா, இல்ல நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்படி நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு, ஒருத்தர் நம்ம வெறுக்கிறோம் மண்டக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சாதான் நம்மளை ஏமாத்தி அதே ஒரு பிசினஸா மாத்தி எவனோ ஒருத்தன் எங்கேயோ வளர முடியும். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தான். இருக்கிற வரைக்குமாச்சும் மனுஷனா மதிச்சு
எல்லார்கிட்டயும் அன்பா பழகி சொந்தத்தோட சேர்ந்து அன்பை பகிர்ந்து வாழணும். ஒருத்தரை கீழே தள்ளி மிதிச்சு வேகமா போயிட்டு இருக்கிற இன்னைக்கு உலகத்துல அன்பே